வீட்டில் செல்வாக்கை அதிகரிக்க காம்பவுண்ட் சுவர் எங்கு உயரமாக இருக்க வேண்டும் என்று வாஸ்து சொல்வதை பாருங்கள். வீட்டின் காம்பவுண்ட் சுவர் என்பது பாதுகாப்பிற்கும் வசிப்போரின் நன்மைக்காகவும் கட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கட்டமைப்பாகும். வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் காம்பவுண்ட் சுவர் எப்படி இருக்க வேண்டும், எந்த திசையில் உயரமாக இருக்க வேண்டும், எந்த திசையில் சிறிது குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்கான சில முக்கிய வழிகாட்டுதல்கள் இதோ. காம்பவுண்ட் சுவர் கட்டுவது கட்டாயமா? வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டு சுற்று பாதுகாப்பிற்காகவும் குடும்பத்தின் ஆரோக்கிய சூழலை உருவாக்குவதற்கும் காம்பவுண்ட் சுவர் கட்டுவது முக்கியமானது. இல்லாவிட்டால் எதிர்மறை ஆற்றல் வீட்டினுள் நுழைவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கலாம். வடக்கு மற்றும் கிழக்கு இந்த இரண்டு திசைகளில் காம்பவுண்ட் சுவர் குறைந்த உயரத்தில் இருக்க வேண்டும். ஆனால் வீட்டிற்குள் அதிகமான சூரிய ஒளி வர வாய்ப்பிருக்கிறது. தெற்கு மற்றும் மேற்கு இந்த இரண்டு திசைகளில் காம்பவுண்ட் சுவர் அதிக உயரத்தில் இருக்க வேண்டும். இது வீட்டின் பாதுகாப்பையும் நன்மை தரும் சக்தியையும் அதிகரிக்க செய்யும். வாஸ்து நிபுணர்கள் கூறுவதற்கு ஏற்ப தெற்கு மற்றும் மேற்கு சுவர் வீட்டின் மொத்த உயரத்தை விட குறைந்தது 1 அடி அல்லது 2 அடி அதிகமாக இருக்க வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு சுவர்கள் சற்று குறைவாக வீடு மற்றும் சுற்றுப்புறத்துடன் சமநிலையாக இருக்க வேண்டும். தெற்கு அல்லது வடக்கு பார்த்த வீடுகளுக்கு பொதுவாக எந்த திசையிலும் காம்பவுண்ட் சுவர் இருக்கலாம். மேற்கு அல்லது கிழக்கு பார்த்த வீடுகளுக்கு வாஸ்து விதிகளின்படி இந்த இரு திசைகளிலும் பொதுவான இடங்களை விட்டு வைத்து காம்பவுண்ட் சுவர் அமைப்பது சிறந்தது. இதனால் வீட்டின் வாசலில் நேர்மறை சக்திகள் குறைவாக பாதிக்கப்படும். காம்பவுண்ட் சுவர் தாழ்வு இடத்தில் கட்டக்கூடாது. அது சற்று உயர்ந்த நிலையில் இருந்தால் வீட்டில் வசிப்பவர்களுக்கு நன்மை தரும். வடக்கு அல்லது கிழக்கு கதவு அமைத்தால் நன்மை அதிகம் கிடைக்கும். தெற்கு அல்லது மேற்கு கதவு அமைப்பது வாஸ்துவிற்கு ஏற்றதல்ல. ஆனால் தவிர்க்க முடியாவிட்டால் வாஸ்து பரிகாரம் செய்யலாம். நீள மற்றும் அகலம் அளவீடுகள். வாஸ்துப்படி காம்பவுண்ட் சுவர் வீட்டின் அனைத்து பக்கங்களிலும் சமமான அளவில் இருக்க வேண்டும். தெற்கு மற்றும் மேற்கு சுவர் வடக்கு கிழக்கு சுவரை விட அதிக உயரம் கொண்டிருக்க வேண்டும். வாஸ்து விதிகளின்படி காம்பவுண்ட் சுவர் முழுமையாக கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஒரு பக்கம் மட்டும் திறந்துவிட்டால் எதிர்மறை சக்திகள் அணுக அதிக வாய்ப்பு இருக்கும். கொட்டை மரம், பெரிய மரங்கள். தெற்கு மேற்கு புறத்தில் பெரிய மரங்களை வைத்தால் அது எதிர்மறை சக்திகளை தடுக்க உதவும். வடக்கு கிழக்கு புறங்களில் பெரிய மரங்கள் வைக்க வேண்டாம். இது நேர்மறை சக்திகளை தடுக்கும். காம்பவுண்ட் சுவர் முழுமையாக கட்டமைப்பாக இருக்க வேண்டும். இடையில் உடைக்கப்பட்டுள்ள அல்லது மொட்டை தோட்டமாக இருக்கும் சுவர்கள் வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும். காம்பவுண்ட் சுவருக்கு முன்பாக குழிகள் இறக்கக்கூடாது. வாஸ்து நிபுணர்கள் கூறுவதற்கு ஏற்ப காம்பவுண்ட் சுவருக்கு முன்பு பெரிய குழிகள் இருந்தால் வீட்டின் நிதிநிலை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. காம்பவுண்ட் சுவர் வாஸ்து விதிகளின்படி கட்டப்பட்டால் வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டம், பொருளாதார மேம்பாடு, குடும்ப உறவு நலன், ஆரோக்கியம் அதிகரிக்கும். நீங்கள் வாஸ்துவை பின்பற்றி கட்டுமானம் செய்தால் வீட்டின் வாஸ்து தோஷங்கள் குறையும். காம்பவுண்ட் சுவரின் மேல் விளக்கு பொருத்துவது சிறந்தது. குறிப்பாக கிழக்கு மற்றும் வடக்கு புறங்களில், தெற்கு மற்றும் மேற்கு புறங்களில் சுவர் மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும். இது எதிர்மறை சக்திகளை தடுக்கும். காம்பவுண்ட் சுவர் என்பது வீட்டு பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல, வாஸ்து நன்மைகளுக்கு முக்கியமானது. தெற்கு மேற்கு சுவர்களை உயரமாக வைத்தல், வடக்கு கிழக்கு சுவர்களை சற்று குறைவாக வைத்தல் நல்ல பலன்களை அளிக்கும். வீடு வாஸ்து விதிகளின்படி அமைக்கப்பட்டால் இதில் வசிப்போருக்கு செல்வம், அமைதி, ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலன் அதிகரிக்கும். இந்த விதிகளை பின்பற்றி உங்கள் வீட்டிற்கு சரியான காம்பவுண்ட் சுவர் அமைக்கலாம்.